KKR மிஸ்ஸிங் திஸ் ட்ரிக்கா? ஆமாங்க, அதேதான். கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுனில் நரேனை வச்சு ஓபன் பண்றத மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. அஜின்கியா ரஹானே நல்ல டச்ல இருக்கலாம். ஃபின் ஆலனும் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுக்கலாம். சுனில் நரேனை வச்சு ஓபன் பண்ணா 20ல இருந்து 30 ரன் எக்ஸ்ட்ராவா பவர் பிளேல ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு தோணுது. அதுதான் KKRக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸாவும் இருக்குன்னு தோணுது. இல்ல அவர் ஏர்லியா அவுட் ஆனாலும் ப்ராப்ளமே இல்ல. ஆல்ரெடி 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம், சோ ரிஸ்க் ஒர்த் தான். இன்னொரு பெரிய இஷ்யூ என்னன்னா KKRக்கு மிடில் ஆர்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேட்டர் சுத்தமா இல்ல. ராகுல் திரிபாத்தியை ட்ரை பண்ணலாமா, இல்லனா மனிஷ் பாண்டே மாதிரி ஒரு பிளேயர் வேணும். என்னதான் ரகுவன்ஷி நல்லா விளையாடினாலும் அவர் ஒருத்தரால மட்டும் மேட்ச் ஜெயிச்சு தர முடியாது. சக்சஸ்ஃபுல் டீம் எல்லாம் பார்த்தா ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் இருக்கும். அக்சர் பட்டேல் ஃபார் DC, ஹர்திக் பாண்டியா ஃபார் மும்பை, தூபே ஃபார் CSK, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் தான் சக்சஸ்ஃபுல் டீமுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். அதே போல KKRக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே அவங்களோட ஸ்பின் அட்டாக் தான். ஆனா அந்த ஸ்பின்னர்ஸ் ஃபார்ம்ல இல்லைன்னா டீம் ரொம்பவே வீக்கா இருக்கு. ரிங்கு அண்ட் ரமன்தீப் சிங் ஒரு கன்சிஸ்டன்ஸான ஒரு ஃபார்ம்ல இல்ல. அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா டீமுக்கு பெரியவே இம்பாக்ட் கொடுக்கும். சோ கரெக்டான சேஞ்சஸ் பண்ணினா KKR கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுக்கலாம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? KKR என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க.